பன்ருட்டியில் அரசு உதவித்தொகை பெற்றுத் தருவதாக கூறி மூதாட்டிகளிடமிருந்து நகைகளை பறித்த இளைஞர் ஒருவரை போலீசார் கைது செய்தனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டியை அடுத்த திருவதிகையைச் சேர்ந்தவர் பொன்னுசாமி மனைவி பட்டம்மாள். இவர் கடந்த 9ஆம் தேதி வீட்டில் தனியாக இருந்தபோது அங்கு வந்த இளைஞர் ஒருவர் முதியோர் உதவித்தொகை தொடர்பான விசாரணைக்கு அதிகாரிகள் வருவதாகவும் நகைகள் அணிந்திருந்தால் உதவித்தொகை கிடைக்காது எனவும் கூறியுள்ளார். இதனை நம்பிய பட்டம்மாள் காதில் அணிந்திருந்த 4 கிராம் தங்க கம்மல்களை கழற்றிய போது அதனை அந்த இளைஞர் வாங்கி நகைக்கு பதிலாக பேப்பரில் கற்களை வைத்து மடித்து கொடுத்துவிட்டு தப்பினார். இதுகுறித்து பட்டம்மாள் அளித்த புகாரின் பேரில் பன்ருட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து ஸ்ரீமுஷ்ணத்தை அடுத்த முடிகண்டநல்லூர் பகுதியைச் சேர்ந்த சரத்குமார் என்பவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது திருவதிகை பட்டம்மாள் புதுப்பேட்டை அடுத்த மந்திப்பாளையத்தைச் சேர்ந்த தேவகியிடம் 6 கிராம் தங்க நகை, நெல்லிக்குப்பத்தை அடுத்த பலவராயன் அத்தம் பாஞ்சாலியிடம் 4 கிராம் நகைகளை திருடியது தெரியவந்தது. இதையடுத்து சரத்குமாரிடமிருந்து மொத்தம் 14 கிராம் நகையை பறிமுதல் செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.